அனைவருக்கும் வணக்கங்க. எங்கள் சுமுகா சேனலுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு லெமன் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு பட்டாணி வேக வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்குதுங்க. தண்ணி கொதிச்சதை பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு அதுக்கு மேலே வச்சு பாருங்கள் வேக வச்சுக்கலாம். பாருங்கள் வெந்துடுச்சு. எடுத்து வச்சுட்டு ஆறட்டும். இது கீழே பட்டாணி பாருங்கள் பட்டாணி வெந்துடுச்சு பாருங்கள். க்ளீனாக வச்சுங்களா. இது ரெண்டும் ஒரே டைமில் டைமில் வேக வச்சுக்கிட்டேன். சரிங்களா. இது ஆறட்டும். சாதம் வடித்து லெமன் ரைஸ் கலரலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ திருவி வச்சுருக்கேங்க வேக வச்சு. 2 வெங்காயம், 4 காஞ்சி மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு லெமனு, கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள் பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாங்களா. தாளிச்சிக்கலாங்க. கடாய் சூடு ஏறிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிப்போங்க ஒரு குழிக்கரண்டி. பாலி கடாய் காஞ்சிச்சுங்க. கடுகு உளுத்து கடுகு சீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள் கடுகு பொரிஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் விட்டு காஞ்ச மிளகாய் போடுவோம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் செவந்துடுச்சு. பட்டாணி போட்டுக்கலாங்க. பட்டாணி ஒரு 2 செகண்ட் குக் ஆகட்டும். அது பட்டுன்னு வெடிக்கும். அது வெடிக்கிற வரல வதக்கணும். கொஞ்சம் வெடிக்கும். அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். வச்சுங்களா. பாருங்கள் லைட்டாக வெடிக்குது. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு கால் பாகம் குக் பண்ணி அதை திருவி போட்டிருக்கேன். பச்சையாக போடக்கூடாதுங்க. பச்சையாக திருகுனா கருப்பாயிடும், கலர் மாறிடும். இது லைட்டாக செவரட்டும். பாருங்கள் மஞ்சள் போட்டுக்கலாம். லைட்டாக போடலாங்க. அதிகமாக போட வேணாம், லைட்டாக போட்டுக்கலாம். கருவேப்பிலைங்க, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போடுங்க, அப்புறமா போட்டுக்கலாம். சாதம் போட்ட பிறகு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாங்க. லெமன் ஜூஸ் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதிகமாக வந்துச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ பாருங்கள் ரைஸ் ஆகிடுச்சு. ரைஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் ரைஸ் போட்டாச்சு. இப்போ கலாரிக்கலாம். பாருங்கள் தேவையான உப்பு இப்போ போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போடலாம். பாருங்கள் கொத்தமல்லி போட்டாச்சு. கொத்தமல்லி போட்டு கலரிடலாங்க. பாருங்கள் லெமன் ரைஸ் ரெடி. சக்கரவள்ளி கிழங்கு லெமன் ரைஸ் ரெடிங்க. இதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு சமைஞ்சது எப்படின்னுட்டு.
பாருங்கள், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.